இன்னைக்கு ஒரு பழைய அமைச்சரை தாவேக்கால சேர்க்கறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி குட்கான்ற ஒரு பேர் இருக்குன்றதால அவர் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தயக்கம் காட்டுறாங்க. அவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கறதுன்னு ஓகே பண்ணி இப்போ வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து நகர்ந்திருக்கு. காரணம் மக்கள் நம்ம மேல வச்சிருக்க பார்வை தப்பா போயிடும். நம்ம ஒருவேளை விஜயபாஸ்கர் அவர்களையும் வேலுமணி அவர்களையும் சேர்த்தோம்னா நம்ம மேல மக்கள் வச்சிருந்த அந்த நம்பிக்கை வந்து கெட்டு போயிடுன்றதால இதனால வரைக்கும் யோசிக்கிறாங்க விஜயபாஸ்கர் அவர்களை சேர்க்கறதுக்கு, சிவி சண்முகம் அவர்களை சேர்க்கறதுக்கு. ஆனா 75 வருஷம் இருக்கக்கூடிய வாழமர ஆலமர கட்சி அசால்ட்டா வந்து சேர்க்கறீங்க. யார் கட்சிக்கு வந்தாலும் சேர்த்து இப்பவும் சேர்த்திருக்காங்க தாவேக்கால. ஆனா யாமலி பெரிய அளவுக்கு ஊழல் இவங்க அப்படி பண்ணிட்டு அப்படி இல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜயபாஸ்கர் சேர்க்கல. ஆனா இவங்க வச்சிருக்க அத்தனை பேரையும் பாருங்களேன். செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இவரு KN நேருவா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய வைத்திலிங்கமா இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், அவங்க கட்சியிலே பாரம்பரியமா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், சேகர் பாபு அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளவு பெரிய ஊழல் இதுவா இருக்காங்கன்னு போது இதுல வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அதை வந்து பெருமையா பேசுறீங்க? நாங்க இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க, இந்த இயக்கத்துக்காக நாங்க உயிரையும் கொடுப்போம், நாங்க கொத்தடிமையா இருப்போம் சொல்லும் போதே கேட்கவே கேவலமா இருக்குல்ல. இன்னைக்கு தாவேக்கா வந்து தற்கொலை அது இது நீங்க திட்டுறீங்க. அவனுக்கு தெரியல தான். அவன் தெரியலனால அவன் கத்துக்கணும்னு முயற்சி பண்றான். எதையாவது ஒன்று பண்ணணும் நினைக்கிறான். அவன் வந்து தப்பு பண்ணா அதை வந்து தப்பு பண்ணா தண்டிக்கணும், கண்டிக்கணும், இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நம்புறான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு கொத்தடிமையா இருப்போம், நாங்க அந்த இயக்கத்தை காப்பாத்துவோம் அப்படின்றீங்க. அதனாலதான் விருப்பா வராங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி காலங்கத்துல எந்திரிச்சோன்னா 2 மாத்திரை போட்டுக்கிற மாதிரி, காலைல ஒரு மாத்திரை நைட் ஒரு மாத்திரை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறது. இப்ப இவங்களுடைய வேலை என்ன இருக்குன்னா டெய்லி காலையில எழுந்திருச்சோன்னா தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் எதையாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லி காலையில மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டியா, ஆமா நைட் ஆனா ஒரு மாத்திரை, ஆமா இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதா இவங்களோட வேலையா இருக்கு. இவங்களால ஒரு காலத்திலையும் ஜென்சியோடலாம் மிங்கல் ஆகவும் முடியாது, ஒன்னும் ஆக முடியாது. அது தெரிஞ்சு போச்சு.